யாத்திராகம புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என்னோடு கர்த்தர் இருந்து சொல்லுங்க. அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்க போகிறது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். உற்சாகமா நம்ம கூட கர்த்தர் இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. அல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு உடன்படிக்கையை உன்னிடத்திலே பண்ணுகிறேன். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நம்மை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். பெரிய காரியங்களை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை என்பதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம எடுக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, எலியாவுக்கு அடுத்தது எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் எலிசா தனக்கு அடுத்து என்ன தேவை என்பதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணா அதை எடுத்தான். எலிசாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் தான் கேயாசி. ஆனால் தனக்கு என்ன தேவை என்பதை கரெக்டா அவன் தெரிந்தெடுக்கல. தேவையில்லாததற்கு பின்னால போனா அவன் தன் எதிர்காலத்தை இழந்து போனான். குஷ்டரோகியாய் மாறி போனான். அல்லேலூயா. சோத்திரம். எலியாவுக்கு அடுத்த எலியாவின் வேலைக்காரனை போல இருந்த எலிசாவின் மேல் அவனுடைய அபிஷேகம் வந்தது. எலிசாவின் அபிஷேகம் கேயாசி மேல வந்திருக்கணும். ஆனா கேயாசி பணத்துக்கு பின்னால, பொருளுக்கு பின்னால போனதுனால, தனக்கு எது தேவை எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளாததனால எலியாவை வைத்து செய்த காரியத்தை எலிசாவை கொண்டு செய்தார். எலிசாவை கொண்டு செய்த காரியத்தை கேயாசியை கொண்டு கர்த்தர் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்பதை இன்றைக்கு சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். காரில் வரும்போது இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் இப்படி பாடிக்கிட்டே ஆண்டவர் என் வாயில ஒரு ராகத்தை வச்சார், ஒரு வார்த்தையை தந்தார். பாடிக்கிட்டே வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய கிருபைகள் காய் நான் காத்திருக்கின்றேன். சொல்லுங்க. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய கிருபைகள் காய் நான் காத்திருக்கின்றேன். சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய கிருபைகள் காய் நான் காத்திருக்கின்றேன். கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய கிருபைகள் காய் நான்
காத்திருக்கின்றேன். எத்தனை பேருக்கு கிருபை தேவை? ஐடென்டிஃபை பண்ணணும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்யணும்னா நமக்கு கிருபை வேணும். நமக்கு கிருபை வேணும். எத்தனை பேர் அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்ல போறீங்க? அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, காத்திருக்கிறேன். இந்த காலை நேரத்துல, இந்த 3ஆம் நாள் கூட்டத்துல உங்க கிருபையை என் மேல வைங்கப்பா. நீங்க என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வதற்கு உங்க கிருபைக்காய் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய கிருபைகளுக்காய் நான் காத்திருக்கின்றேன். கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய கிருபைகளுக்காய் நான் காத்திருக்கின்றேன். பாத்தீங்களா? அப்ப கிருபைக்காக காத்திருக்கிற மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். அப்போ கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய முதல்ல என்னத்தெல்லாம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், நம்ம எப்படி உருவாக்க விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 19வது வசனம், 19வது அதிகாரத்திலே 18, 19 வசனத்தை படிங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அவனுக்கு ஒருவனை அடையாளம் காண்பித்து கொடுக்கிறார். படிங்க 19. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். நல்ல கவனிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய, தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்த, தேவன் ஒரு மனிதனை கொண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் யாரை தேடுகிறார் தெரியுமா? கர்த்தர் சோம்பேறிகளை தேடுவதல்ல, கர்த்தர் படுத்து உறங்குகிறவர்களை தேடுவதல்ல. நடக்கும் போது நடக்கும், தானா நடக்கணும் அப்படின்னு சும்மா மசன்னு உட்கார்ந்து இருக்கிறவர்களை கர்த்தர் தேடல. 12 ஏர் பூட்டி உழுது உழைத்து கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் தேடி போனார். அல்லேலூயா. ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். சத்துருக்கள் வருவார்கள், விளைந்ததெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அதற்காக நாம் எதுக்கு விதைக்கணும், என்னத்துக்கு அறுக்கணும்னு இல்லாம விதைச்சு அறுந்து அறுவடை வரும்போது விளைச்சலை அறுத்து யாருக்கும் தெரியாம திராட்சரசம் புளிகிற இடத்துல ஆலையில கொண்டு போய் வச்சு போரடித்து கொண்டிருந்த ஒருவனை தேடி கர்த்தருடைய தூதன் வந்தார். பராக்கிரமசாலியே, இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொன்னார். அல்லேலூயா. சோத்திரம். ஜெபிக்காத சோம்பேறிகளை கர்த்தர் தேடி வர மாட்டார். தேவனை தேடாத சோம்பேறிகளை, படுத்து உறங்குகிற சோம்பேறிகளை, அதிகாலை எழும்ப முடியாத சோம்பேறிகளை கர்த்தர் தேடுகிறதில்ல. தேவன் பயன்படுத்த உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னது போல உன்னை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை உன் குடும்பத்துல, நீ நிக்கிற இடத்துல, நீ வாழ்கிற இடத்துல, உன் எல்லைகளுக்குள்ள, உன் வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய உன்னுடைய அந்த அட்மாஸ்பியர்ல கர்த்தர் கிரியை செய்யணும்னா, பலத்த காரியத்தை, பெரிய காரியங்களை செய்யணும்னா அதற்கு தேவன் உழைக்கிறவர்களை, அல்லேலூயா, பாடுபடுகிறவர்களை தேடுகிறார். ஆமென். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அதிகாலை ஜெபம்லாம் இல்ல. மோசேயை கொண்டு கர்த்தர் மோசே எங்க சந்திச்சார்? வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே அவன் தன் மாமன் ஆகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு தேவ
தேவ பர்வதத்தின் மட்டாக வந்தபோது அங்கதான் அவன் எனக்கு ஆடு இல்ல, மாமா ஆட்டன்னா என்னத்துக்கு மேய்க்கணும், சும்மா கூடாரத்துல சாப்பிட்டு பழைய கஞ்சி குடிச்சு படுத்து கிடக்கலாமே அப்படின்னு கிடக்கிறவனை தேடல. ஆண்டவர் யாருக்கு தரிசனமாகிறார்? மாமன் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். இவங்கிட்ட பொறுப்பை கொடுத்தா இவன் சோம்பலா இருக்க மாட்டான், செய்வான். ஆண்டவர் நம்பினார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதா? பிரைஸ் காட். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம உழைக்கணும், ஓடணும், சும்மா இருக்க கூடாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்துட்டார், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னா அமைதியா இருக்க கூடாது. அதுக்காக உழைக்கணும், ஜெபிக்கணும், அதிகாலை எழும்பணும். ஏன் மோசைய கர்த்தர் அப்படி செலக்ட் பண்ணார் தெரியுமா? இவன் சோம்பேறி இல்ல. இப்ப மோசையை பார்த்து சொல்றார், காலமே என்னுடைய சமூகத்துல வந்து நீ நில்லு. மோசே அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்னா. அல்லேலூயா. அதிகாலையில ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து நில்லுன்னாரு. அதிகாலமே போய் நின்னுட்டான். அவரை காமிச்ச இடத்துல நின்ன உடனே மகிமை மேகம் அந்த மோசையை மூட ஆரம்பித்தது. ஆமென். அதிகாலமே வந்து நிற்கிறவர்களை அல்லேலூயா ஜெபிக்கணும், ஜாமம் காத்து ஜெபிக்கணும். புரியுதா? சாயங்காலம் 6 to 9 வரைக்கும் முதல் ஜாமம், 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 2வது ஜாமம், 12 மணியிலிருந்து காலையில 3 மணி வரைக்கும் 3வது ஜாமம், காலையில 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4வது ஜாமம். அல்லேலூயா. இதுல 2ஆம் ஜாமமும் 3வது ஜாமமும் 4வது ஜாமமும் ரொம்ப முக்கியமான ஜாமம். 3ஆம் ஜாமத்துக்கு பேர் யுத்தம் பண்ணுகிற ஜாமம். என்ன ஜாமம்? யுத்தம் பண்ணுகிற ஜாமம். 4ஆம் ஜாமத்திற்கு பேர் கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஜாமம், ஆசீர்வதிக்கப்படுகிற ஜாமம். ஆமென் சொல்லுங்க. ஏன் 3ஆம் ஜாமத்துக்கு யுத்த ஜாமன் பேர் கொடுக்கிறேன் தெரியுமா? 12 to 3, 12 மணிக்கு தான் மந்திரவாதி போய் மந்திரம் பண்ணுவான். உனக்கு விரோதமா ஏவலின் ஆவிகளை ஏவி விடுகிற நேரம். அவனே நடுராத்திரில தான் போய் 12 மணிக்கு உட்கார்ந்து அவன் மந்திரம் பண்றான். அப்போ உனக்கு விரோதமா எந்த இடத்துல திட்டம் தீட்டப்படுகிறதோ, எங்க ஏவப்படுகிறதோ அங்கேயே போய் நீ அடிக்கணும்னா, ஆமென், உனக்கு விரோதமாய் எங்க ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறதோ, உருவாக்கப்படுகிற இடத்துக்குள்ளேயே புகுந்து உருவாக்கப்படுகிறதெல்லாம் அடிச்சு ஒழிக்கணும்னா அந்த 3ஆம் ஜாமத்துல நாம இங்க போராடணும், முழங்கால்ல நிக்கணும், யுத்தம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதா? ராத்திரி தேவ சமூகத்துல நின்று ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அல்லேலூயா, தரிசனம் தந்தவர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். தரிசனம் நிறைவேறது பெருசு இல்ல, யுத்தத்துல ஜெயம் கிடைக்கிறது பெருசு. தரிசனம் தானா நிறைவேறும், ஆட்டோமேட்டிக்கா தந்தவர் அதை செய்துகிட்டே இருப்பார். ஆனா யுத்தம் பண்ண வேண்டிய நாம யுத்தம் பண்ணாட்டினா ஜெயம் கிடைக்காது. ஆமென். துவக்கம் முக்கியம் இல்ல, முடிவுதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தை ரொம்ப பிரம்மாண்டமா ஆரம்பித்த நிறைய பேர் இன்னைக்கு ட்ராக்லயே இல்ல, இன்னைக்கு லைன்லயே இல்ல. பிரைஸ் காட். வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் உண்மையாயிரு, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு ஒரு கிருபை தேவை. யுத்தம் பண்ணணும். 3ஆம் ஜாமம் யுத்த ஜாமம். 4வது ஜாமம் இருக்கு பாத்தீங்களா? காலையில 3 to 6, அது ரொம்ப பயங்கரமான ஜாமம். யுத்த ஜாமம் இல்ல, ஆனா ரொம்ப கஷ்டமான ஜாமம். 4ஆம் ஜாமத்துல தான் படகு ஓட்டி கொண்டு சீஷர்கள் வருகிறார்கள். தண்டு வலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான், காத்து எதிர்காத்தா இருந்துச்சான்.
ஹைவேல பாருங்க, 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூட வண்டி நேரா அழகா போகும். அந்த 2-3 மணி கிராஸ் பண்ணும்போது லாரிக்காரன் இங்க இருந்து அங்க ஓட்டுவான், அங்க ஓட்ட மாட்டான், இப்படி ஓட்டுவான். பார்த்துருக்கீங்களா? வண்டி வடக்க இருந்து தெக்க லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட், இப்படி அலைஞ்சு அலைஞ்சு போகும். காரணம் என்னன்னா இப்படியே ஓட்டுவான், இப்படியே அரை தூக்கத்திலேயே ஓட்டுவான். பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் காட். அப்ப அதான் அந்த 4ஆம் ஜாமம். பிரைஸ் காட். அது வரைக்கும் முழிச்சிருந்து ஜெபிக்கலாம். அந்த விடிய காலம் வரும்போது அந்த 4ஆம் ஜாமத்தை தொடும்போது தான் கண்ணை கட்டும், இடுப்பு வலிக்கும், தொட சுளுக்கிற நேரம் அதுதான். ஆமென். இரவு முழுவதும் ஜெபித்தான், ஒண்ணு நடக்கல. அதிகாலையில 4ஆம் ஜாமத்துக்குள்ள நுழையும் போது போராட்டம் ஆரம்பிக்குது. தூதன் சொல்றாரு, அந்த புருஷன் பொழுது விடுகிறது என்னை விடு, நான் போகட்டும். பொழுது விடுகிறது என்னை விடு. அவன் சொல்றான், நான் உம்மை விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். அப்ப ஆசீர்வதிக்கப்படுகிற ஜாமம் பாருங்க, கிருபை பெற்றுக் கொள்ளுகிற ஜாமம் அந்த 4ஆவது ஜாமம். அவன் சொல்றான், ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். தொடசந்த தொட்டார் சுளுக்குச்சு. அப்பதான் சுளுக்கு வரும், அப்பதான் எல்லா வலி வேதனை வரும், அப்பதான் தூக்கம் வரும், அப்பதான் மயக்கம் வரும். இதெல்லாம் உன்னை ஸ்டாப் பண்றதுக்கு. ஆனா அதையும் தாண்டி போராடுவீர்கள். ஆனால் 4ஆம் ஜாமத்திலே புதிய கிருபையை பெற்றுக் கொள்ளலாம், புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். உன் பேரு மாறும், உன் வாழ்க்கை மாறும், உன் தலையெழுத்து மாறும், உன் எதிர்காலம் மாறும், உன் வாழ்க்கையினுடைய எல்லா காரியமும் மாறும். இருள் வெளிச்சமாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், எல்லாம் மாறுவதை பார்க்கலாம். அவனுக்கு பேரு மாறுச்சு. நீ யாரு? உன் பேர் என்ன? யாக்கோபு. இனிமே நீ யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல். ஆமென். மாறுகிற நேரம். அல்லேலூயா, சோத்திரம். மாறுகிற நேரம், தலையெழுத்து மாறுகிற நேரமாக்கும் அந்த 4ஆம் ஜாமம். அப்ப காலையில காத்திருந்து போராடி ஜெபிக்க பழகணும். அதிகாலை ஜெபம் இன்னைக்கு விடவே கூடாது. இன்னைக்கு அதிகாலையில தான் குரட்டை விட்டு தூங்குற நேரம். தேவ பிள்ளைகள் நைட்டெல்லாம் முழிச்சிருப்பாங்க, ராத்திரியெல்லாம் டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, படுக்கிறது 12 மணி 1 மணி, தூங்கிட்டு காலையில 7 மணி 8 மணிக்கு எழும்புறது. சூரியனை எழுப்புகிறவன் சக்சஸா இருப்பான், சூரியனால் எழுப்பப்படுகிறவன் தோல்வி உள்ளவனா இருப்பான். புரியுதா நான் சொல்றது? நான் சொன்னது புரிஞ்சுச்சா? உலகத்துல ஒருவர் சொன்னார், சூரியனால் எழுப்பப்படுகிறவன் தோற்று போவான், சூரியனை எழுப்புகிறவன் சக்சஸா இருப்பான். இன்னைக்கு எத்தனை பேர் சூரியனை எழுப்புறோம்? அதத்தான் வனாந்தரத்துல ஜனத்துக்கு 40 வருஷமா கத்து கொடுத்தார். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால எழும்பணும், பொறக்கணும். அப்படி பொறக்கனா அன்னைக்கு உனக்கு ஃபுட்டு, அன்னைக்கு உனக்கு ஃபீஸ்டிங். நீ காலையில எழும்பி பொறக்கலைன்னா அன்னைக்கு உனக்கு ஃபாஸ்டிங். அல்லேலூயா. உங்களுக்கு உங்க வாழ்க்கை ஃபீஸ்டிங்கா இருக்கணுமா ஃபாஸ்டிங்கா இருக்கணுமான்றத அதிகாலையில நீங்க எழும்புறீங்க பாருங்க, அதுதான் முடிவு பண்ணும். இன்னைக்கு நீங்க நிரம்பணுமா அல்லது வெறுமையா இருக்கணுமா என்பதை அதிகாலையில் எழும்புவதுதான் தீர்மானம் பண்ணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. Praise God. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சோம்பேறிகளை கர்த்தர் தேடுகிறதல்ல, தெய்வ சமூகத்துல காத்திருக்கிறவர்களை, தேவ சமூகத்துல துடிப்பாய் போராடுகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதிகாலையில எழும்பி தேவனை துதிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருடைய சமூகத்துல விழித்திருந்து போராடுகிறவர்களை, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. Praise God. ஜெபிக்கணும், ஜாமங்காத்து ஜெபிங்க, நல்ல ஜாமங்காத்து. ஆமென். புருஷன் சொல்லுங்க, 12 to 3 நான் ஜெபிக்கிறேமா, 3 மணிக்கு ஒன்ன எழுப்பி விடுறேன், 3 to 6 நீ ஜெபி. இப்படி புருஷன் மனைவி பிள்ளைகள் ராத்திரி நேரத்துல உங்க குடும்பத்துல ஜாமங்காத்து ஜெபித்து பாருங்க. குறிக்கப்பட்ட நாளுக்குள்ள, மாதத்திற்குள்ள உங்க குடும்ப நிலைமை மாறுதா இல்லையான்னு எழுதி வச்சுக்கிடுங்க. உங்க வாழ்க்கை மாறும். இப்படி பார்த்தவங்க உன்னை இப்படி பார்க்கும்படி, அன்னார்ந்து பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்பது போல கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைப்பார். காலு சறுக்குதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து வைப்பார். ஆமென். நிமிர வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா.
பிரைஸ் காட். டி மைனர். ஹalleluya. கால்கள் சறுக்குது என்று சொல்லும் போதெல்லாம் உங்க கிருபை என்ன தாங்குகின்றது. சொல்லுங்க. வாழ்க்கை ரொம்ப கசக்குது என்று நினைக்கும் போதெல்லாம் உங்க மகிமை அத மதுரமாக்குது. கால்கள் சறுக்குது என்று சொல்லும் போதெல்லாம் கைய தட்டு மக்கா, கை தட்டி நல்லா தட்டி பாடுங்க. வாழ்க்கை கசக்குது என்று நினைக்கும் போதெல்லாம் உங்க மகிமை அத மதுரமாக்குது. உங்க கிருபைக்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல. உங்க கிருபைக்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல. கால்கள் சறுக்குது என்று சொல்லும் போதெல்லாம் உங்க கிருபை என்ன தாங்குகின்றது. வாழ்க்கை ரொம்ப கசக்குது என்று நினைக்கும் போதெல்லாம் உங்க மகிமை அத மதுரமாக்குது. இந்த எலிசா, ஆமென், எலிசா, பிரைஸ் காட். இவன் இந்த எலிசாவை பார்க்க வரும்போது 12 ஏற்புட்டி உழுதுகிட்டு இருந்தான். உழுதவன் எங்க நின்று இருப்பான்? உழுதவன் எங்க நின்று இருப்பான்? மார்பல்லையா நின்று இருப்பான்? தாஜ்மஹால் கட்டி இருக்கிற மார்பல்லையா நின்று இருப்பான்? எங்க நின்று இருப்பான்? உழுதவன் பெட்ரூம்லயா நின்று இருப்பான்? வயல்ல தான் எங்க நின்று இருப்பான்? உழும்போது சகதிக்குள்ள நின்று இருப்பான். அல்லேலூயா. நான் அந்த பாட்டை எழுதும் போது ஆண்டவர் தந்த வார்த்தை, சேற்றினில் கிடந்தேன் என்ன தூக்கி எடுத்தீரே, மரணிக்க நினைத்தேன். தற்கொலை பண்ணலான்னு நினைத்தேன், அது தற்கொலைன்னு வேண்டான்ட்டு மரணிக்க நினைத்தேன் அப்படின்னு எழுத சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் எலியாவை போல போதுமாண்டவர் எடுத்துக்கொள்ளணும்னு சாகலாம் நினைச்சிருக்கிறோம் இல்ல? செத்து போக எத்தனை பேர் விரும்பி இருக்கிறோம், அப்படிதானே? எத்தனை முறை நம்ம தற்கொலை பண்ணி செத்து போலாம், என்னடா வாழ்க்கை நினைச்சிருக்கிறோம். சேற்றினில் கிடந்தேன் என்ன தூக்கி எடுத்தீரே, மரணிக்க நினைத்தேன் என்ன வாழ வைத்தீரே. சொல்லுங்க. சேற்றினில் கிடந்தேன் என்ன தூக்கி எடுத்தீரே, மரணிக்க நினைத்தேன் என்ன வாழ வைத்தீரே. மேல சொல்றேன், உங்க கரத்தால் என்னை வணைந்து புது கருவியாக்கினீர், உங்க விரலால் என்னை வரைந்து மிக அழகாக்கினீர். மேல போவும் நல்ல முடியுமான்னு தெரியல, ஆனா பாடுறேன். உங்க கரத்தால் என்னை வணைந்து புது கருவியாக்கினீர். சொல்லுங்க. உங்க விரலால் என்னை வரைந்து அழகாக்கினீர். சேர்ந்து சொல்லுவோமா? உங்க கரத்தால் என்னை வரைந்து கருவியாக்கினீர், உங்க வீரலால் என்னை வரைந்து அழகாக்கினீர். உங்க கிருபைக்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல. சத்தமா. கிருபைக்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல. கால்கள் சறுக்குது என்று சொல்லும் போதெல்லாம் உங்க கிருபை என்ன அது. வாழ்க்கை ரொம்ப கசக்குது என்று நினைக்கும் போதெல்லாம் உங்க மகிமை அத மதுரமாக்குது. சத்தமா. சறுக்குது என்று உங்க கிருபை. ஆமே. வாழ்க்கை ரொம்ப கசக்குதுன்னு நினைக்கும் போதெல்லாம் உங்க மகிமை அத மதுரமாக்குது. கிருபைக்கு அளவே இல்ல, உங்க கிருபைக்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல. எப்ப கிடைக்கும் தெரியுமா? அதிகாலையில். கிருபைக்கு
உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல. அதிகாலையில் அவருடைய கிருபை கிடைக்கும். அந்த கிருபை புதுசு. அந்த கிருபை உன்னை தாங்குகிற கிருபை, அந்த கிருபை உன்னை சுமக்கிற கிருபை, அந்த கிருபை உன் வாழ்க்கையை அழகா மாத்துற கிருபை. அல்லேலூயா, பிரைஸ் காட். அதுதான் வாழ வைக்கிற கிருபை. அதனாலதான் தூதன் மரியாளிடத்துல வந்து சொல்றா, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அப்ப கிருபை தான் வாழ வைக்குது பாருங்க. கிருபை பெற்று இருந்தா வாழலாம். கிருபை எப்ப பெற்றுக்கொள்ளணும்? அதிகாலையில. இப்ப சொல்லுங்க, அதிகாலையில நான் எழும்பி ஜெபிக்கிறேன் பழக்கம் எனக்கு உண்டுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலைன்னா எப்போ? 7 மணியை சொல்லல, 6 மணியை சொல்லல, நான் சொல்றது 4 மணியை சொல்றேன். 4 மணிக்கு நான் எழும்பி ஜெபி பண்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாத்தீங்களா, பாதி போச்சு. இன்னும் கொஞ்சம் பேசணும்னா அதுவும் போயிடும். ஒரு நாள் நாங்கள் ஆரம்ப நாட்கள்ல வேன் எடுத்துக்கிட்டு, ஒரு டீம் உண்டு, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வேன்ல மேலே இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் வச்சு செட் பண்ணிட்டு, பின்னாடி ஒரு சின்ன ஜென்ரேட்டர் வச்சிருப்போம், எடுத்துக்கிட்டு போவோம். கிராமமா போய் இறங்கி ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி பாட்டு பாடுவோம். பாட்டு பாட ஆரம்பிப்போம். அது பாட்டு பாடு முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை பத்தி காஸ்பல் சொல்ல ஆரம்பிப்போம். இப்படிதான் ஆரம்பிப்போம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அத கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. இப்படிதான் ஆரம்பிப்போம். என்ன நம்ம தாத்தாவும் அப்படி இல்ல, நிறைய தெரியும். அதுல ஏதாவது ஒண்ணு பாடி அப்படி ஆரம்பிச்சு, நந்தவனத்தில் ஆண்டி யாரு? 4-6 மாதமா குயவனை வேண்டி. யார் இந்த குயவன்? 4-6 மாதமா பையூரில் இருந்து பொய்யூருக்கு வந்திருக்கிறோம். இப்படிலாம் ஆரம்பிச்சு பேசிக்கிட்டு அந்த 10 நிமிஷத்துல எல்லா இடத்துலயும் டிராக்ட் கொடுப்பாங்க. ஈவினிங் ஒரு இடத்துல போய் ஒரு படகாட்சியை போட்டு காமிச்சு முடிப்போம். அப்படி ஒரு நாள் தேனியில பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் 99வது வருஷம் இந்த சம்பவம் நடந்து. நான் ஊழியத்திற்கு வந்து 2-3 வருஷத்துல இந்த சம்பவம் நடக்குது தேனியில. அன்னைக்கு அந்த வீடியோ போட்டவர் என்ன வீடியோ போட்டார்னா, சாது சுந்தர் சிங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டார். சாது சுந்தர் சிங் ஒரு குழிக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறார், ஒரு பாழும் கிணற்றுக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார். அப்போ ஒரு தூதன் அந்த கிணத்தை திறந்து ஒரு கயிறை உள்ள போட்டு பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கயிறை பிடிச்ச உடனே அந்த கயிறை மேல தூக்கி வெளியில விட்டு இருக்கிறாரு. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. கிணத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு திபத்துல. அங்க இருக்கிற அந்த சிற்றரசன், ஆமீன், இவன் கிணத்துல போட்டாச்சுன்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட வர செய்தி, ஐயா நேத்து நம்ம கிணத்துல போட்டவன் எனக்கு ஊரா பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறான் ஐயா, அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறான் ஐயா. கிணத்துல போய் பாடுறான், கிணத்துல பார்த்தா ஆளை காணோம். அல்லேலூயா. அவர் கிணத்துல தள்ளும் போது விழும்போது கை வேற உடைஞ்சிருந்துச்சு. ஆனா வெளியில வந்தப்போ கை சுகமாக்கப்பட்டு இருந்துச்சு. வெளியில தூக்கி கொண்டு வந்து விட்டார். அப்போ அந்த இடத்துல ஸ்டாப். அப்போ அவன் இந்த சாது சுந்தர் சிங் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு அவர் ஒரு சின்ன காஸ்பல் பேசுறார். ஆண்டவர் தேடுகிறார். எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் நான் இந்த குறிக்கப்பட்ட நேரம் ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம் செய்ய முடியுமான்னு கேட்டார். பின்னால உட்கார்ந்திருந்த நானு 99வது வருஷத்துல இறங்கி அப்படியே முழங்கால் போட்டு சேர விட்டு இறங்கி அந்த மண் தரையில முழங்கால் போட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், தினமும் அதிகாலை 3 மணிக்கு நான் எழும்பி ஜெபிப்பேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். சில நாட்கள் ஜெபித்தேன், அப்புறம் அந்த தீர்மானத்தை மறந்துட்டேன். அப்படியே பல வருடங்கள் ஓடிச்சு. ஒரு நாள் வரும்போது ஆவியானவர் அந்த வார்த்தையை, அந்த சம்பவத்தை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து
3 மணிக்கு எழும்பி ஜெபிப்பன் சொன்னில்ல, இன்னைக்கு எங்க எங்க ஏன் ஏன் அந்த தீர்மானத்தை உடைச்ச? ஏன் அதை செய்யல? ஆண்டவர் உணர்த்தினார், கேட்டார். மறுபடியும் உடைக்கப்பட்டேன். மறுபடியும் அந்த அடிஸ்தானத்தை, ஆதி அனுபவத்தை, அந்த அஸ்திபாரத்தை தோண்டி எடுத்து புதுப்பித்து பலிபிடத்தை செப்பனிடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இப்ப என் வாழ்க்கை எப்படி தெரியுமா? கரெக்டா 2:50 எழும்பிடுவேன். 3 மணிக்கு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்துட்டு ஆண்டவரை பார்த்து செல்லமா சொல்லுவேன், எனக்கு என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நில்லுன்னு சொன்னீங்கல்ல, இதோ நான் உம்முடைய இடத்துல வந்து நிக்கிறேன், உங்க மகிமை என்னை மூடட்டும் ஆண்டவரேன்னுவேன். அப்படியே மகிமை மூட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா, பிரைஸ் காட். நான் இப்பதான் சபை ஆரம்பிச்சிருக்கிறோம். இவ்வளவு நாளா வெளியே ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்ப சின்னதா ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்க சபையில. ஆமென். உங்க சபையில 10ல 1 கூட 150ல 1 கூட இருக்காது. எங்க சபையில 11 விசுவாசிகள். எத்தனை விசுவாசி? 11 விசுவாசி. ஆனா உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அப்படியே லிட்டரலா மேகம் எங்கள் ஆராதனை கூடத்திற்குள்ள இறங்கி வந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. வெளியிலலாம் கிளியரா இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா மேகமூட்டமா இருக்கும். மகிமை மூடுவதை பார்த்திருக்கிறோம். அதிகாலையில என் சமூகத்துல வந்து நில்லு. உன் பிள்ளைக்காக அதிகாலையில நின்று பாரு தேவ பிள்ளையே. உன் பிசினஸுக்காக, வேலைக்காக, உங்க ஊழியத்துக்காக அதிகாலையில் நின்று பாருங்க. சிலர்லாம் என்ன கன்வென்ஷன் கூப்பிடுவாங்க. நான் இங்க இருந்து பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், வட இந்தியா, அங்க இங்க வெளிநாடுன்னு போவேன். அதிகாலையில போய் இறங்குவேன். சில இடங்கள்ல 5 மணிக்கு இறங்குவேன். 4 மணிக்கு இறங்கிட்டு 5 மணிக்கு இறங்கிட்டு கூப்பிட்ட பாஸ்டுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க, ஃபோன் எடுக்க ஆள் இருக்க. நான் அங்கே எப்பா கூப்பிட்டாங்களே, எங்க அட்ரஸ் கொடுத்தாலும் போலாமே, இங்க வருவாங்களா மாட்டாங்களா? அங்க காத்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கிடப்பேன் 1/2 மணி நேரம். உட்காந்து கிடந்த பின்னால 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு போனை பார்த்துட்டு திரும்ப அவர் ஃபோன் பண்ணல. நான் விடாம 10 ஃபோன் 20 ஃபோன் அடிச்சா 1/2 மணி நேரம் கழிச்சா, பாஸ்டர் வந்துட்டீங்களா? ஆமா சோத்திரம். ஒரு சின்ன தம்பி, என்னோட வயசுல குறைவான தம்பி, அப்படிதான் என்னை கூட்டு போனாரு. போய் 1/2 மணி நேரம் காத்து கிடந்தோம். அந்த கூட்டம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அந்த தம்பியை விடல. அந்த தம்பி கூட்டம் முடிச்சுட்டு வரும்போது சொன்னாரு, பாஸ்டர் ஆமென், நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். எங்க சபையில நைட்டு ஜெபிப்போம், ஆனா வர வாரத்துல இருந்து அந்த ஜெபத்தை அதிகாலையில மாத்திட்டோம். இனி அதிகாலை ஜெபத்தை விட போறதில்ல. 4 மணி 3 மணிக்கு எழும்பி உட்கார போறோம். அல்லேலூயா. காலையில தூங்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள என்ன வரும்? சாத்தான் தான், சாத்தாங்குட்டி தான் வருவான். ஒரு நாள் ஒரு விசுவாசி ஒரு தரிசனம் பார்த்தாராம். 2 குட்டி சாத்தான் சேர்ந்து ஒரு வண்டியை தள்ளிட்டு போயிட்டே இருந்துச்சான். அந்த வண்டி ரிக்ஷாண்டி மாதிரி, அதுக்கு பின்னால நிறைய பார்சல் இருக்கு. அந்த வண்டி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால தள்ளிட்டு போய் நிக்குது. ஒரு வீட்டுக்கு முன்னால போய் நிக்குது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து அதிகாலை 3:30 மணி 4 மணி 5 மணிக்கு போய் நிக்குது. அப்போ அந்த அதிகாலை நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள இருந்து தோத்திர சத்தம், ஜெப சத்தம், துதி சத்தம் கேட்ட உடனே அந்த பின்னால ஒரு குட்டி சாத்தான், முன்னால ஒரு வண்டி ஓட்ட தள்ளுறதுக்கு ஒரு குட்டி சாத்தான். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லுதான், ஏய் நிக்காத, ஓடு ஓடு ஓடுன்னு ஒண்ணு முன்னால இருக்கிறதா அப்படியே அந்த வண்டியை வேகமா தள்ளிட்டு அடுத்த வீட்டுல போய் நிக்குதான். சொல்றது புரியுதா? எந்த வீட்டுல துதி சத்தம், ஜெப சத்தம் கேக்குதோ அந்த வீட்டுக்கு முன்னால அந்த குட்டி சாத்தானால என்ன பண்ண முடியல? நிக்க முடியல. தள்ளிட்டு போய் அடுத்த வீட்டுல நிக்குது. அடுத்த வீட்டுல என்ன சத்தம் கேக்குதுன்னா, புல்லட் சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? புல்லட் ஓட்டுற சத்தம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? வீட்டுக்குள்ளேயா பாஸ்டர் புல்லட் ஓட்டுவாங்க? தெரியாதா உங்களுக்கு? எங்க ஆன்லைன் ஜெபத்துல எல்லாம் சில சமயம் புல்லட் மியூட்டு போட மறந்துடுவாங்க. அதிகாலையில மியூட்டு போட மறந்துட்டு ஓப்பன் ஆயிடும். பார்த்தா என்னடா புல்லட் ஓட்டுற? அப்புறம் தான் பார்த்தோம் வாட்ஸ்அப்ல ஒரு ஆப்ஷன் தான் நம்மளே மியூட் போடுற மாதிரி. நான் மியூட்டை போட்டு விட்டுருவேன். எப்பா மியூட்டை போட்டுட்டு காலையில 9 மணிக்கு போன் எடுத்து வாருன்னு வாடுறது. அல்லேலூயா. என்னையா புல்லட் ஓட்டுறீரு? சோத்திரம். சில வீடுகள்ல பார்த்தா அதிகாலையில புல்லட் சவுண்டு தான், ரேஸ் தான். மனைவி ஓட்டுற புல்லட் ஃபர்ஸ்ட் போதா, புருஷன் ஓட்டுற புல்லட் ஃபர்ஸ்ட் போதா குறைக்கு தின்னு போட்டு கேமை விளையாண்டுட்டு தொப்பையை வளர்த்துக்கிட்டு பிள்ளைகள் வேற புல்லட் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. வயசு 16, உர்ற கொரட்டா அப்பா அம்மாவை பீட் பண்ணிட்டு ஒன்னாவது கொரட்டை விட்டு பாருங்க, மூக்குல கிளிப்ப மாட்டிடணும்.
அல்லேலூயா. எல்லாம் நம்ம செல்ல பிள்ளைகள் தான், நல்ல பிள்ளைங்க எல்லாம். நீ ஒண்ணு தப்பா நினைக்க, நான் உன்னை வெறுக்கிறேன்னா நினைக்க மக்கா, நீ சூப்பர் பிள்ளை. என்ன சின்ன சின்ன விஷயம் தூக்கி போட்டுரு, செமையா ஆயிடுவீங்க நீங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்ல மக்கா. இப்பயும் முறைக்கிறியாடா? நான் கூட்டம் முடிஞ்ச உடனே, ஒண்ணு முடிச்ச உடனே போகணும், இல்லைன்னா சாயங்காலம் தான் போகணும். சாப்பிட்டு கிப்டெல்லாம் போக முடியாது. எவனாவது வழியில நின்னாலும் நிற்பான், கல்லெடுத்து எறியறது. வயலுவ பாக்குறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமே போறேன் பாஸ்டர். அல்லேலூயா. ஏன்னா இங்க வேற வீடெல்லாம் இல்லை, எல்லாம் பொட்டல் காடா. எவனாவது எங்க நின்று போகும்போது டம்முன்னு கார்ல கலர்த்தி எரிஞ்சிடாதீங்கடா. நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும், பிள்ளைகளை தூங்கலாம் விடக்கூடாது. உங்களை வில்லனாதான் பார்ப்பான் அப்பா அம்மாவை. என் பையன்லாம் என்ன வில்லனாதான் பார்ப்பான். என்னப்பா நீங்க என்னவான், பரவாயில்ல. ஆனா ஒரு குறிக்கப்பட்ட வயசுக்கு மேல ஆகும்போது அவன் உணர்வான், எங்க அப்பா தான். நான் நல்லா இருக்கிறது காரணம் எங்க அப்பா, நான் ஆசீர்வாதமா இருக்கிறது காரணம் எங்க அம்மா. கனம் பண்ணுவான். அல்லேலூயா. தூங்க விட்டுற 5 மணிக்கு மேல பிள்ளைகளை தூங்க விடவே கூடாது. தண்ணிய கோரி ஊத்திருங்க, சோத்திரம். பக்கெட் தூக்கி ஊத்துங்க. ஒரு நாள் வெறி பிடிச்ச நாய் மாதிரி வாழ் வாழ் வாழ்னும். 2வது கொஞ்சம் அல்சேஷன் டாக் மாதிரி வாழ்னும். 3வது நாளுமே அவனு சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அப்படிதான் பழக்க வேண்டி இருக்குல்ல, சோத்திரம். ஆமென். அவங்க கத்துறான்றதுக்கு நீங்க ஊத்தாம இருந்தீங்கன்னா, அவன் அதிகமா கத்துறா, நீங்க அதிகமா ஊத்திடணும். அவன் புரிஞ்சுக்கிடணும், நம்ம பல்ஸ் அவன் பார்க்கணும். நம்ம சத்தம் கூடுனா அங்க தண்ணி கூடும், குறைச்சிருவோம் அப்படின்னு குறைச்சிடணும். அல்லேலூயா. அதிகாலையை விட்டுறாதீங்க தேவ பிள்ளைகளை. ஞாபகம் இருக்கா? காலையில அவருடைய சமூகத்துல வந்து நில்லுங்க. 2வது, சகதிக்குள்ள நின்னவனை ஆண்டவர் தேடி போனார். பிரைஸ் காட். அந்த வசனத்தை படிங்க. அப்படியே அவன் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி படிங்க. உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏறி ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவன் 12 ஏர்பூட்டி ஓட்டி கொண்டிருந்தான். ஆனா அவன் எந்த ஏற ஓட்டுனா? ஏறையா? 12 ஏறு போட்டு ஓட்டா. இன்னைக்கு ஏர்ல கை வைக்கதான் ஆளு ஆயத்தமா இருக்கு, கடைசி ஏர்ல கை வைக்கலாம் ஆள் இல்லை. ஆனா இவன் என்ன பண்ணான்? 12 ஏறு பூட்டி ஓட்டுறான், 12வது ஏர்ல நிக்கிறான். இது அவனுடைய தாழ்மையை காண்பிக்கிறது. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. சாமுவேல் மோரிஸ் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து படித்தேன். ஒரு ஆப்பிரிக்க மனிதன், கருப்பினத்தை சேர்ந்தவர். பைபிள் காலேஜ் படிக்க போனார். அந்த பைபிள் காலேஜிலேயே அவர் தான் அவலட்சணமானவர். கர்ணங்கரேர்னு கருப்பா இருந்தார். மதிக்கப்படாதவர், அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். ஆமென். அந்த பைபிள் காலேஜ் ஆரம்ப நாள்ல, முதல் நாள்ல அந்த ப்ரொஃபசர் கேட்டா, அந்த காலேஜ் நடத்துறவர் கேட்டாராம், யார் யாருக்கு என்னென்ன வசதியான ரூம் வேணுமோ செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன, யார் யாருக்கு என்னென்ன ரூம் வேணும்னு கேட்டுக்கிட்டே வந்தாராம். கடைசியா மோரிஸை கேட்டாராம். மோரிஸை கேட்டப்போ சாமுவேல் மோரிஸ் என்கிறவர் சொன்னாராம், யாருக்கும் வேண்டாத ரூம் இருந்தா அதை எனக்கு தாங்க, யாருக்கும் வேண்டாத விரும்பாத இடம் இருந்தால் அதை எனக்கு தாங்க. அப்படியே அவர் அந்த கடைசி ஏர்பூட்டு ஓட்டுனது போல ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய தாழ்மையை காண்பித்தார். அவர் அற்பமாய் எண்ணப்பட்டார், உதாசீனம் பண்ணப்பட்டார். ஆனா தாழ்மையை விடல. என்ன எல்லாம் என்ன இப்படி நினைக்கிறாங்களேன்னு அங்கலாய்க்கல. தன்மேல் சுய பரிதாபப்பட்டு அழல புலம்பல. அவர் தன்னை தாழ்த்தினார். ஆனா காலேஜ் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல அந்த முழு அந்த பைபிள் காலேஜ்லயும் அக்னி அப்போஸ்தலன் என்கிற பேருக்கு சொந்தக்காரனாய் மாறினார். சாமுவேல் மோரிஸ் நிக்கிற இடத்திலே அக்னி பற்றி எரிந்தது, ஜெபிக்கிற இடத்திலே அக்னி பற்றி எரிந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் காட். ஒரு குறிக்கப்பட்ட தேவ மனிதன் அவர் ஊழியம் செய்யணும்னு ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்டாராம். பிரைஸ் காட். பெரிய ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்டப்போ அவரு, நீ என் கூட எல்லாம் இருந்து ஊழியம் செய்ய வாய்ப்பு இல்லை போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டாராம். இவர் ரொம்ப தொடர்ந்து ரொம்ப வருத்தப்படுத்தி கேட்டதுனால, சரி வா, நீ உனக்கு ஊழியம், இதான் உன் ஊழியம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என் ஷூ ரேக் இருக்கு பாத்தியா, அதை நீ அடுக்கி வைக்கணும், என் கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சு வைக்கணும், இதான் உனக்கு ஊழியன்னாராம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் அப்படி ஊழியம் செய்தா தெரியுமா? அவர் ஷூ ரேக்கை அடுக்கி
கிச்சனை தொடச்சு 16 வருஷம் இந்த ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எத்தனை வருஷம்? நமக்கு வரக்கூடிய அசிஸ்டண்ட்டுக்கு இப்படி ஊழியத்தை தந்தோம்னா 16 வருஷம் இப்படி வச்சிருந்தோம்னு வச்சுக்குங்க. 3வது வருஷத்துல நம்மளை பொட்டியில வச்சு ஃபியூனரல் சர்வீஸ் நடத்திட்டு அவங்க சபை அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க செய்யற முதல் ஊழியமே நமக்கான ஃபியூனரல் சர்வீஸா இருக்கும். அல்லேலூயா. அடக்காராது 16 வருஷம் அந்த ஊழியத்தை தாழ்மையா செய்தார். ஒரு நாள் ஒரு ஓப்பன் மீட்டிங், பெரிய கூட்டம், குரூசைடு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். 5 நாள் 5 பிரசங்கியாரை கூப்பிட்டு இருக்கிறார். கடைசி நாள் வர வேண்டிய பிரசங்கியார் வரல. அந்த நாட்கள்ல வாட்ஸ்அப் இல்ல, மெசேஜ் அனுப்புறதுக்கு போன் இல்ல, டக்குன்னு எடுத்த மொபைல்ல இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு என்ன காரணமோ வரல. கடைசி நேரத்துல தான் தெரியுது பிரசங்கியார் இன்னைக்கு வர மாட்டார். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா ரூம்குள்ள வந்தாராம். ஆண்டவரே, பிரசங்கியார் வரல, என்ன பண்றது? நானும் ஆயத்தம் இல்ல, இவ்வளோ பெரிய கூட்டம். ஆண்டவர் சொன்னாராம், யார பேச வைப்பேன் அப்படின்னு. உடனே கர்த்தர் சொன்னாராம், உன் வீட்டுல 16 வருஷமா உனக்கு ஷூ ரேக்கு தொடச்சு உன் கிச்சனெல்லாம் தொடச்சுக்கிட்டு உன் கீழே அடங்கி இருக்கிறான், அவனை இன்னைக்கு பிரசங்கம் பண்ண சொல்லுன்னாராம். அல்லேலூயா. நேரா வெளியே வந்தாராம். அவங்க அவரு இருந்தாராம். டேய், இன்னைக்கு நீ பிரசங்கம் பண்ணுவியான்னு கேட்டாராம். சரி ஐயான்னாராம். சரி ஆயத்தமாகன்னு ஸ்டேஜுக்கு வர சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அவர் பின்னால வந்தாராம். பிரசங்க நேரம் வரும்போது இன்று வர வேண்டிய பிரசங்கியார் வரல. அதற்கு பதிலாக ஆமென், எனக்கு உதவி ஊழியம் செய்கிற இவர்தான் இன்றைக்கு பிரசங்கம் செய்ய போகிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி மைக்க கையில கொடுத்தாராம். அவர் மைக்க கையில வாங்கி ஒரே ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தாராம். அந்த ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்த உடனேயே அங்க இருக்கிற ஜனக்கூட்டம் 1.5 மணி நேரமா கதறி கதறி அழுது ஒப்பு கொடுத்ததாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 1.5 மணி நேரம் ஜன கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. எல்லா பாவ உணர்வு அடைந்து கதறி கதறி அழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஆமென். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அல்லேலூயா. சோத்திரம். அன்னைக்கு பற்றி எரிந்த அந்த எழுப்புதல் அது பயங்கர காட்டு தீயாக பரவ ஆரம்பித்தது. தெய்வ மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆமென் உயர்த்துகிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்மை உள்ளவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தாழ்மையா இருந்தா நிச்சயமா கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கடைசி 12வது ஏற்பூட்டி விழுதவன் தான் இந்த எலிசா. முதன்மையானவனை கர்த்தர் தேடல, கடைசியா நிற்கிறவன அல்லேலூயா, கடைசியானவனை கர்த்தர் தேடி வருகிறார். அதனாலதான் கடைசியான தாவீதை கர்த்தர் தேடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம முதன்மையா இருக்க விரும்பிட்டு இருக்க கூட. ஆமென். முதன்மையா இருக்க விரும்பக்கூடாது. இந்த 16 வருஷம் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்த அவர் தான் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். சால்வேஷன் ஆர்மி நிறைய சர்ச் இருக்குல்ல, அதனுடைய ஸ்தாபகராகிய ஒருவர் சாமுவேல் லோகன் பிராங்க்லின். பிரைஸ் காட். பிராங்கில், சாமுவேல் லோகன் பிராங்கில் அவருடைய பேரு. 16 வருஷம். இன்னைக்கு நம்ம அடங்கி இருக்க முடியல, கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க முடியல, தாழ்மையா இருக்க முடியல. கொஞ்சம் பாட தெரிஞ்சுட்டா பெரிய ஆள் ஆயிடுறோம். கொஞ்சம் கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சு, கிட்டார் வாசிக்க தெரிஞ்சா சபை. அவருதான் இன்னைக்கு ஊழியக்காரன். அழைக்கப்பட்டவர்கள்லாம் ஊழியக்காரங்க இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் கிருபை வர கிடைச்சிச்சா அடங்கி இருக்க மாட்டாங்க, பெரிய ஆள் ஆயிடுவாங்க. என்ன கிடைத்தாலும் ஒரு ஊழியக்காரன் எதனால் ஊழியக்காரனாய் ஆகிறான் தெரியுமா? வரங்கள் கிடைத்ததனால் ஒருவன் ஊழியனாய் மாறுவதல்ல. அல்லேலூயா. கிருபை இருப்பதனால் ஒருவன் ஊழியக்காரனாய் மாறுவதல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். சோத்திரம். புரியுதா? நாம ஜெபிக்கும் போது பேய் பிசாசு ஓடுதுன்றதுக்காக நாம ஊழியக்காரர்களாய் மாறுகிறதில்ல.
ஒருவன் ஊழியக்காரனாய் மாறுவது அழைப்பினால். மேலும் ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அவன் இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட முடியாது. தானா ஏற்படுவதில்லை. ஆமென். புரியுதா? அழைப்பு தான் ஒரு மனிதனை ஊழியக்காரனா மாத்துது. நான் இந்த ஊழியத்துக்கு இது 30வது வருஷம். 30 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்துல 2 முறை ஊழியமே வேண்டான்னு ஓடி இருக்கிறேன். 2 முறை ஊழியம் வேண்டான்னு போனேன். சோத்திரம். சமீபமா கூட என் மனைவி ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி ஆரம்பித்தால் 2017 ஆரம்பிச்ச உடனே நான் எங்கேயும் வெளியில பெருசா டேட்டு கொடுக்கறதெல்லாம் நிறுத்தினேன். அது ஒரு பார்மா கம்பெனி, ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் கம்பெனி, மேனுஃபேக்சர் கம்பெனி. என் மனைவிக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சேன், ஹெல்ப் பண்ணி உதவியா இருக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் நினைச்சேன், என்னத்தடா ஊழியம் ஓடி ஓடி அலைஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரைஸ் காட். ஒன்றும் இல்லை. இந்த மனுஷன் பண்ற சேட்டைகளெல்லாம் பார்க்கும்போது சோர்ந்து போய், நல்லா சம்பாதிப்போம், பணத்தை வச்சு ஊழியங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஊழியெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு வந்தேன். 21 கொரோனா வந்துச்சு. சாக பிழைக்க கடந்தேன். என் மனைவி என் கட்டில உட்கார்ந்து ஒரு பொருத்தனை பண்ணா. ஆண்டவரே, என் வீட்டுக்காருக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா கம்பெனியெல்லாம் மூடிட்டு நானும் ஊழியத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரே. எங்க பிடிச்சா என்ன நடக்குன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஜீவனை கொடுத்தார். என் மனைவி கம்பெனியெல்லாம் மூடிட்டு அவன் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சோத்திரம். ஏற்கனவே நான் ஊழியமே வேண்டான்னு ஒரு கடை, ஒரு காய்கறி கடை, கமிஷன் கடையில போய் மேனேஜர் மாதிரி உட்கார்ந்து இருந்தேன். விசுவாசி கடை தான். கடை இருக்கிறதுனால தானே மக்கா நீ உட்கார்ந்து இருக்கிற. கடையே மூட வைக்கிறேன். என் நிமித்தம் கர்த்தர் கடையை மூட வைத்தார். அது அந்த ஓனருக்கே தெரியாது. மூடுறது காரணம் நானுன்னு தெரியாது. யோனாவின் நிமித்தம் கப்பலை ஆட்டி விட்டாரு பாருங்க, டமுக்கு டிமுக்கின்ட்டு. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம மேல அழைப்பு இருந்தா விடவே மாட்டார். அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், பிரைஸ் காட், என் அழைப்பு வெறித்தனமான அழைப்பு. ஓடுனால ஆண்டவர் விட மாட்டார். பின்னால துரத்திக்கிட்டு, உன்னை கொண்டு ஆரம்பித்ததை உன்னை கொண்டுதான் முடிப்பேன். ஆமென். அல்லேலூயா. செருபாபேல் நினைச்சிருக்கலாம், ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டுட்டேன், இனி யாரு முடிப்பா? 2 வருஷமா ஆலயத்துல ஒரு கல்லு கூட எடுத்து வைக்க முடியல. எல்லாம் தடப்பட்டு இருக்கு. எப்படி இதை முடிக்க போறேன்? நான் இனி முடிச்சுக்கிட மாட்டேன். ஒருவேளை என் பிள்ளை, பேர பிள்ளை, சந்ததி, வரும் சந்ததி இதை கட்டி முடிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பானாக்கும். அதனாலதான் கர்த்தர் இடைப்பட்டு சொல்றாரு, யாருடைய கை அஸ்திபாரம் போட்டதோ அவனுடைய கையே அதை கட்டி முடிக்கும். யாரை கொண்டு கர்த்தர் துவங்கினாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் கட்டி முடிக்க வல்லவர். எத்தனை தடை இருந்தாலும் உன்னை தாழ்த்தினா, நீ தாழ்மையா இருந்தா, உன்னை கொண்டு ஆரம்பித்ததை உன்னை கொண்டு முடிக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. என் கையை கொண்டு நீர் துவங்கினதை என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். சொல்லுங்க. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். என் கையை துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீ நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே.
மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கடைசி ஏற்பூட்டி. சோத்திரம். மனுஷன் உங்களை கனம் பண்ணலையா? மனுஷன் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? மனுஷன் உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா? மனுஷன் உங்களை கேவலமா நினைக்கிறாங்களா? உங்களை அன்ஃபிட்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களா? மனிதர்கள் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்களா? கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. தேவன் இருக்கிறார். நம்மை கொண்டு ஆரம்பித்ததை எப்படி முடிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். தலைக்கல்லை கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆண்டவர் முடிக்கிற தலைக்கல்ல உன் கையில கொடுத்திருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இயேசுவின் நாமத்தை உன் கையில கொடுத்திருக்கிறார். தலைக்கல்லாகிய இயேசுவின் நாமம் உங்க கையில இருக்கிற வரைக்கும், தலைக்கல்லாகிய இயேசுவின் கிருபை உங்க கையில இருக்கிற வரைக்கும். ஆமென். சோத்திரம். தாவீது போறான். கோலியாத்து தாவீதை பயமுறுத்துறான். கோலியாத்து பெரிய ஈட்டியோடு பயங்கர பட்டயத்தோடு வந்து நிற்கிறான். நீ என்னிடத்துல வர நாயா, தடியோடு வரியே, வா, உன்னை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு இன்னைக்கு ஆகாரமாய் கொடுக்கிற. பயம்புறுத்துறான், சபிக்கிறான். ஆனா இவனுக்கு தெரியும், என் கையில ஒண்ணுமே இல்லை, ஒன்னே ஒண்ணு இருக்கு, கூழாங்கல் இருக்கு. ஆனா அது மத்தவங்க கண்ணுக்கு கூழாங்கல். ஆனா தாவீதுக்கு தெரியும், இது கூழாங்கல் இல்ல, இதுதான் தலைக்கல்லு. அதான் கரெக்டா தலையில அடிச்ச கல்லு. இது தலைக்கல்லு. கூழாங்கல்ல கொண்டு போல, அவன் தலைக்கல்ல கொண்டு போறான். அதனாலதான் அவன் சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால, அந்த இயேசுவின் நாமம் அதுதான் தலைக்கல்லு. அந்த தலைக்கல் உன் கையில் இருக்கிற வரைக்கும் இரட்டிப்பான கிருபை உன்னை பற்றி பிடிக்கும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஒன்றை கொண்டு துவங்கினதை ஒன்றை கொண்டு கர்த்தர் முடிப்பார். இன்கம்ப்ளீட்டாலாம் இருக்காது. கர்த்தர் ப்ரோஃபட்டிக்கலா சொல்றார், உங்களை வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறார். மிஷன் கம்ப்ளீட்னு ஒரு சத்தம் வரப்போகுது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என் பிள்ளைகிட்ட கொடுத்ததை பாதியிலே விட்டுட்டு போயிட்டான். இல்ல, மிஷன் கம்ப்ளீட்டட். எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிலுவையில் அதை தான் ஆண்டவர் செய்தார். எல்லாம் முடிந்தது. அவர் ஆரம்பித்ததை அவரே முடிச்சார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தாழ்த்தி பாருங்க. தாழ்மையில அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு தெரியுமா? ஆமென். மோசே மலைக்கு மேல ஏறும்போது அவன் முகம் பிரகாசிக்கல. மலையை விட்டு கீழே இறங்கும் போது அவன் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. சிலருக்கு ஏறதான் தெரியும், இறங்க தெரியாது. ஏத்தி விட்டா ஏறிக்கிட்டே இருப்பாங்க. பொறுப்பு கொடுத்தா, பதவி கொடுத்தா, பிரைஸ் காட், அல்லேலூயா. இனிமே நீங்க தான் பிரதர் செக்ரட்டரி, அல்லேலூயா. ஆமென். நீங்க தான் பிரதர் ட்ரெஷரர், சோத்திரம், அல்லேலூயா. உங்களுக்கு வயசாயிடுச்சு, அடுத்த ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கலாமா? லே ஓய், இங்க ஒரு பக்கம் ஓய். உன் அப்பனை பார்த்தவன் ஓய். உன் அப்பா அங்க ஊழியக்காரனா இருக்கும்போது நான் விசுவாசியாகும். புரியுதா? நீ என்ன வந்து மாத்திரியா? கம்முட்டி மம்முட்டி, ஒரு மம்முட்டியும் இங்க வந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இருக்கிற ஒரே கம்முட்டி என்ன தெரியுமா? தலைவர் மோசே. மோசையின் கை தளர்ந்த போது செக்ரட்டரியும் ட்ரெஷரரும் அங்க வராங்க. யாரு? ஆரோனும் ஊரும் வந்து, இவனுக்கு தான் தளர்ந்து போச்சே, மோசே வயசும் ஆயிடுச்சு, கையும் தளர்றது, மலைக்கு மேல நிக்கிறோம், நல்ல வாய்ப்பு, எதுக்கு இந்த ஆளை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது, உருட்டி விடு மக்கா ட்ரெஷரரு, செக்ரட்டரி பாரு, உருட்டி விடு. மோசே அங்க இருந்து நம்மளா இருந்தா உருட்டி விட்டுட்டு வேலையை பார்த்துருப்போம். இன்னைக்கு இருக்கிற கமிட்டி எல்லாம் அப்படிதான். எந்த காலை பிடுங்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில பாத்தீங்களா 4 காலு. பிரைஸ்கா கம்யூனிஸ்ட் ஒரு காலு, டிவிக்கே ஒரு காலு, பிசிக்கே ஒரு காலு, இன்னொரு கால், இப்படி 4 காலு 4. ஒன்னு பிடுங்குச்சுன்னா கமந்து தான் கிடக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு சபைகளும் இன்றைக்கு அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட். எப்ப பிடுங்கலாம், எப்ப உருட்டி விடலாம், எப்ப அபகரிக்கலாம், எப்ப நம்ம மேல ஏறலாம். சர்பத்தின் ஆவி, அதிகார ஆசை, பதவி ஆசை, தலைமைத்துவ ஆசை,
கர்த்தர் தலைவனை கர்த்தர் தலைவனே கர்த்தருக்கு வேணாம். வேதத்துல 2 சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்றார், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, கிறிஸ்துவுக்குள் அநேக உபாத்தியர்கள் உங்களுக்கு உண்டு, ஆனால் தகப்பன்மார் இல்லையே. தலைவர்கள் இருக்கிறார்கள், தகப்பன்மார்கள் இல்ல. அல்லேலூயா. பரலோகத்துக்கு தலைவன் தேவையில்லை, தகப்பன் தான் தேவை. சவுல் ஒரு தலைவன், தாவீது ஒரு தகப்பன். ஆமென். போட்டி நடக்குது இன்னைக்கு, நிறைய போட்டி. யாருனாலும் போட்டி போட்டுட்டு போட்டோம். நம்ம அப்படி பழக கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? வேதம் சொன்ன கமிட்டி தளர்ந்து போன மோசையின் கைகள் தளர்ந்த போது செக்ரட்டரி என்ன பண்ணாரு? எப்பா மோசே ஐயாவை கொஞ்சம் பிடிச்சுக்குங்க, இந்த நான் வாரேன். செக்ரட்டரி போய் ஒரு பெரிய கல்லை உருட்டிக்கிட்டு வந்தார். மோசே உருட்டி விடல, கல்லை உருட்டி கொண்டு வந்து வச்சு அந்த கல்லுக்கு மேல தளர்ந்து போன மோசைய உட்கார வச்சு, அந்த பக்கம் ட்ரெஷரரு, இந்த பக்கம் செக்ரட்டரி நின்னு தலைவர் கைய, ஆமென், தளர்ந்து போன கைய தூக்கி பிடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. கால வாரி விடுறவன் இல்ல கமிட்டி, கைய தாங்கி பிடிக்கிறதுக்கு தான் கமிட்டியை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம ஐக்கியம் அப்படி இருக்கணும், தாங்கி பிடிக்கிற ஐக்கியமா இருக்கணும். தளர்ந்து போகிற நேரங்கள்ல சப்போர்ட்டர்ஸா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். திராட்சை கொடி அவ்வளவு பலன் கொடுக்கணும்னா அதுக்கு சில சப்போர்ட் தேவை, தெரியுமா? திராட்சை தோட்டம் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? நீங்க திராட்சை தோட்டம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? சோத்திரம். திராட்சை தோட்டம். ஆமென். அந்த திராட்சை தோட்டத்துல பாத்தீங்கன்னா கொடிகள் இருக்கும். அந்த கொடிகள், ஒவ்வொரு கொடிக்கு பக்கத்துல ஒரு கம்பு நட்டிருப்பாங்க. அந்த திராட்சை பழம் எல்லாம் அந்த கம்புல தான், அந்த கொடி அந்த கம்பை சார்ந்து தான் அப்படியே ஏறி போய் அது என்ன பண்ணும்? மேல பலன் கொடுக்கும். அப்ப அந்த திராட்சை கொடிய தாங்கி பிடிக்கிறதுக்கு சப்போர்ட்டா அந்த கம்பை வச்சிருப்பாங்க. அதுக்குதான் சப்போர்ட். அல்லேலூயா. நாமும் அப்படித்தான் சப்போர்ட்டர்ஸா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். தூரோட புடுங்கிட்டு கீழே விழற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். கொடிகளை தாங்கி பிடிக்கிற பழைய விசுவாசிகள் புதிய விசுவாசிகளை தாங்கணும். எங்க ஒரு பக்கம் ஒரு சபை தெரியும், புதுசா ஒரு விசுவாசி உள்ள வந்தா ஊருகாரன் தான், அது வரைக்கும் ரோட்ல பார்த்து பேசுவாங்களாம், சிரிப்பாங்களாம். சபைக்கு வர ஆரம்பிச்சுட்டா பேச மாட்டாங்களாம், சிரிக்க மாட்டாங்களாம். ஏன் தெரியுமா? இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு பொறுப்புல இருக்கும். புதுசா உள்ள நுழைஞ்சு ஒண்ணு அது சபையில விசுவாசி ஆகி அது ஸ்ட்ராங் ஆகி அது கொஞ்சம் பொறுப்புக்குள்ள வந்தா நம்ம பொறுப்பு போயிடுமோ, நம்ம டம்மி ஆயிடுவோமோ, அவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ. எவ்வளவு ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறாங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய நிலைமை பாருங்க. நாம அப்படி இருக்க கூடாது. நாம எப்படி இருக்கணும்? தாங்குகிறவர்களாக. அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். தாங்குகிற தாழ்மை, சப்போர்ட் பண்ற தாழ்மை, தூக்கி பிடிக்கிற, தளர்ந்து போன கைகளை தூக்கி பிடிக்கிற தாழ்மை, மற்றவர்கள் பிரகாசிக்கும் போது வளரும் போது நம்ம பொறாமப்படாம அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தாழ்மை. ஏன் சவுல தலைவன் சொன்னேன்னு தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 உடனே அவனுக்கு புசு 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 புசுன்னு வந்துருச்சு. அல்லேலூயா. ஆனா அந்த டயலாக்க மாத்தி இப்படி சொல்லி இருந்தா அவன் வருத்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி? சவுல் கொன்றது 1000, யோனத்தான் கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்பான்? ஷபாஷ், சூப்பர். ஏன்னா சொல்றது யார? சத்தமா சொல்லுங்க, சொல்றது யார? பிள்ளைக்கு தகப்பன் சந்தோஷப்படுறான். தாவீதுக்கு தகப்பனா இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பான். தாவீதுக்கு அவன் தகப்பன் இல்ல, தலைவன். நான் இருக்கும்போது எவனையும் சொல்றான். அது எப்படி சொல்லலாம்? உடனே பொறாம வந்துச்சு. உடனே ஈட்டி எடுத்து எய்து குத்தி போடுறதுக்கு சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை தள்ளி இவனை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கடைசி ஏற்பூட்டி அவன் ஓட்டி கொண்டிருந்தான். அவன் மேல் படிங்க, அவன் மேல் சால்வையை போட்டான். மூணாவது, அவன் மேல் சால்வையை போட்டான். அப்பொழுது 20ஆம் வசனம் படிங்க. அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும்.
அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்றான். அவன் என்ன செய்யறான்? உத்தரவு கொடுத்த உடனே 21ஆம் வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அவனுக்குரிய ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று, இந்த சகதிக்குள்ள நிக்கிறவன் மேல, இந்த எலிசாவின் மேல, இந்த கடைசி ஏற்பூட்டி உழுது கொண்டிருக்கிற உடைக்கிறவன் மேல, இந்த கடைசியா நிக்கிறவன் மேல அந்த சால்வை விழுகிறது. அல்லேலூயா. என்ன விழுது? ஒரு சால்வை. நீங்க அற்பமா என்ன பண்றீங்களா? கடைசியா நிக்கிறீங்களா? சகதிக்குள்ள நிக்கிறீங்களா? பிரைஸ் காட். நீங்க உழைக்கிறவர்களா இருக்கிறீங்களா? அதிகாலையில தெய்வ சமூகத்துல நிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்க மேல ஒரு சால்வை விழுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உங்க மேல ஒரு சால்வை விழப்போது. இங்க முதல் தரம் சால்வை விழுந்தது. அந்த சால்வை விழுந்த போது அந்த சால்வை என்ன பண்ண வைக்குது தெரியுமா? கர்த்தர் எலிசாவை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவன் மூன்றாவது என்ன செய்தான்? முதல்ல உழைக்கிறவன், இரண்டாவது கடைசி ஏற்பூட்டி உழுகிறவன், மூன்றாவது அவன் என்ன செய்யறான்? போய் தனக்கான அந்த ஒரு ஏர் மாட்டை பிடித்து அந்த மாட்டை அடித்து ஏற உடைச்சு அதனால அவன் விறகு, அந்த ஏரைய விறகாக மாற்றி சமைத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவன் எழும்பி எலியாவை பின்பற்றி வருகிறான். அல்லேலூயா. அப்ப சால்வை விழுந்த உடனே அவன் என்ன செய்தான்? அந்த சால்வை என்ன செய்ய வைத்தது? தனக்கான ஏற, தனக்கான வாழ்வாதாரத்தை, தனக்கான எதிர்காலத்தை, தனக்கான விதைப்பையும் அறுப்பையும் உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்து விட்டுவிட வைத்தது. அல்லேலூயா. அதான் எல்லாத்தையும் உடைச்சான், எல்லாத்தையும் எரிச்சு சமைச்சு போட்டுட்டு, கொன்னு சமைச்சு போட்டுட்டு அவன் வருகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? இனி எனக்கு ஒரு ஏர்மாடு இல்லை, நான் கலப்பையில் கை வைத்திருக்கிறேன். எந்த கலப்பையில் கை வைத்திருக்கிறேன்? பரலோக கலப்பையில் கை வைத்திருக்கிறேன். திரும்ப இந்த கலப்பையில கை வச்சு இங்க ஏர்மாட்ட உழுவதற்கு திரும்பி வருவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. இது ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறது. ஒண்ணு, எனக்கு அதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லை என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற அவனுடைய சிற்றின்பத்தை, சந்தோஷத்தை, வாழ்க்கை முறையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக கர்த்தரை பின்பற்றி போகிற வாழ்க்கையை காண்பிக்கிறது ஒண்ணு. இரண்டாவது, இதுல ஒரு தீர்மானம் மறைந்திருக்கிறது. பரலோக கலப்பையில கை வைத்த நான் திரும்ப இந்த கலப்பையில கை வைக்க வாய்ப்பில்ல, வரமாட்டேன். இந்த கலப்பை எனக்கு தேவையில்லைன்னு அந்த ஏர்மாட்டை கொண்டு உடைச்சு எரிச்சு சமைச்சு போட்டுட்டு வரான். அதோட அர்த்தம், அங்க கை வச்சவன் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னா யாரை கொண்டு தெரியுமா? சால்வை விழும்போது தேவனுக்காக உலகத்தை விட்டு வெறுத்து தேவனை பின்பற்றுகிறவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இதையும் விட மாட்டேன், அதுவும் வேணும், நான் நடக்காது. அல்லேலூயா. ரெண்டு எஜமானனுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. உலகமும் தேவை, உலகத்தையும் பிரியப்படுத்தணும், உலக ஆதாயத்தையும் விட மாட்டேன், தேவனும் தேவை. இல்ல, இதை விடணும், அதை பின்பற்றணும். இதை விட்டான், எல்லாத்தையும் வெறுத்து விட்டான். சால்வை விழுந்த போது வெறுக்க வைத்தது, விட வைத்தது. நீங்க விட வேண்டியதெல்லாம் விழணும். மோசே மேல ஒரு சால்வை விழுது. அப்போ அந்த காட்சியை பார்த்த உடனே சத்தம் கேட்குது, மோசே, நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கழற்றி போடு. அல்லேலூயா. சால்வை விழுந்த உடனே பாதரட்சையை கழட்டி போடுவது அவனுக்கு போராட்டமா இல்லை. எதெல்லாம் கழட்டி போடணுமோ போடணும், எதெல்லாம் தூக்கி எறியணுமோ எறியணும், எதெல்லாம் உதறி போடணுமோ போடணும். நேத்து பார்த்தோம், பவுலுடைய கையை என்ன கடிச்சுச்சான்? விரியன் கடிச்சிச்சு. கடிச்ச உடனே அப்படியே புடிச்சுக்கிட்டு இல்ல, என்ன பண்ணாரு? அந்த விரியனை நெருப்புல என்ன பண்ணாராம்? உதறி, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாராம்? உதறி
போட்டார். கழட்டி போட வேண்டியதை கழட்டி போடணும், உதறி போட வேண்டியதை உதறி போடணும், எரிந்து போட வேண்டியதை எரிந்து போடணும். எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு தேவனை பின்பற்றுகிறவர்களை வைத்துத்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யணும்னா விட வேண்டியதெல்லாம் விட்டு வரணும், பாரம்பரியத்தை விடணும். நான் குன்றக்குடி முருகானந்த சுவாமியினுடைய பேரன், எங்க தாத்தா எங்க அப்பா கலைஞரோட இருந்தவர். நான் அதை விட மாட்டேன், இதையும். அல்லேலூயா. அதையும் விட மாட்டேன், இதையும் விட மாட்டேன்னா யோசித்து பாரு. பாரம்பரியத்தை விட மாட்டேன், சொந்தத்தை பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்தணும், அதை விட மாட்டேன்னா ஒண்ணு நடக்காது. அதை விடணும், அந்த வாசனையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொந்தக்காரங்க பண்ணிட்டாங்க பாஸ்டர், நாள் பாக்குறது அஞ்சனை விட மாட்டாங்க, நல்ல நேரம் பாக்குறது கெட்ட நேரம் பாக்குறது விட மாட்டோம். ஒரு ராஜா என்ன பண்ணாராம், காலையில எலும்புன உடனே அப்படியே உப்பருகி வராண்டால வந்து உலாத்திக்கிட்டு இருந்தாராம். யாரும் எலும்பல, ஊரே நிசத்தமா இருக்கு. அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் நடந்து வரானா. அவனை பார்த்துட்டார். அப்ப அந்த நாள்ல முதல்ல பார்த்தது, ராஜா பார்த்தது யார? அவர் ரொம்ப சென்சிட்டிவான எல்லாம் பார்ப்பார். ரொம்ப போய் இன்னைக்கு இந்த காலையில இந்த பிச்சைக்காரன் மூஞ்சல முகத்துல முழிச்சுட்டனே சே அப்படின்னு வேகமா இறங்கி வந்தாரா. வரும்போது வாசல் தலையில தட்டி தலையில சின்ன காயம் வந்துருச்சான். ஐயோ அப்படின்னு தேய்ச்சிக்கிட்டே இறங்கி வந்தவரு அரண்மனைக்குள்ள வந்து, யாரங்க என்ன 10 பேர் வந்தாங்க, ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் போறான், பிடிச்சிட்டு அவன் உயிரோட இருக்க கூடாது, பிடிச்சிட்டு வந்தாச்சு, வெட்டுங்களா அவன் தலையை வெட்டுங்க அப்படின்றார். தலையை வெட்ட போற நேரத்துல அவன் சவுண்டு கொடுத்தானா, ஐயா ராஜா என்னால ஐயா கொல்றதே கொல்லுங்க, நான் ஒன்றும் வேண்டான்னு தலையை வெட்டுங்க, ஆனா நான் எதுக்கு சாக போறேன்னே எனக்கு தெரியல ஐயா, கொஞ்சம் என்ன காரணம் ரீசனை சொல்லிட்டு வெட்டுங்க ஐயா. உடனே ராஜா சொன்னாராம், இன்னைக்கு காலையில நான் ஓ முகத்துலதான் முழிச்சேன் தெரியுமா, என் தலையில அடிபட்டுருச்சு பார், தரித்திரம் பிடிச்சவன் நீ, ராசி இல்லாதவன், உலகத்திலே இருக்கக்கூடாது, அதுக்குதான் உன் தலையை வெட்ட சொல்றான், வெட்டுறா அப்படின்னாராம். உடனே ஐயா ராஜா நான் சொல்றதை ஒண்ணு கேட்பீங்களா, என்ன? நானும் காலையில எந்திரிச்சு வரும்போது ஐயா மேல உலாத்திக்கிட்டு இருந்தீங்க, நானும் உங்க முகத்துலதான் ஐயா முத முழிச்சேன், நீங்க என் முகத்துல முழிச்சு தலையில காயம்தான் வந்துச்சு, நான் உங்க முகத்துல முழிச்சேன், என் தலையே போகுது. ராஜா எப்படிப்பட்ட தரித்திரம் பிடிச்சவரோன்னு நினைச்சிருந்திருப்பான். இது புரிஞ்சிருச்சு ராஜா, இவன் என்ன தரித்திரம் பிடிச்சிருவான், அவனை விட பெரிய தரித்திரம் நானா இருப்பேன் போல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, ஏய் கத்தி போடாத, நிறுத்து என்னமோ சரி வெளியில எங்கேயும் ஓடிரு அப்படின்னு துரத்தி விட்டானா. அல்லேலூயா. பாருங்க, இந்த முகத்துல முழிக்கிறது, அதை பண்றது இதை பண்றது, அப்படி ரொம்ப நீங்க முகத்துல முழிக்கணும், நீங்க முழிக்கிற முகம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க போட்டோவை பெட்ரூம்ல மாட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா பழமொழி வெளியில சொல்றாங்க, என்னை பார் கழுதையை பார்த்தா என்ன வருமா, நம்மளை விட பெரிய கழுது, நம்ம போட்டோவை தான் மாட்டி வச்சுக்கிடணும். சோத்திரம். அப்ப பாருங்களேன், இதெல்லாம் விடணும். நல்ல நாள் பாக்குறது, அஞ்சனம் பாக்குறது, இங்கேயும் வர்றது அங்கேயும் போகிறது, பிரைஸ் காட், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது, மாய்மாலம் பண்றது, பாரம்பரியத்தை விடாம இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னதான் கறிக்கடையில உரிச்சு தொங்க போட்டாலும் வாழு மட்டும் அங்க டிங்குன்னு இருக்கும். வாழு என்ன கரெக்டா வாழு மட்டும் தொங்கும். வெள்ளாடா செம்மறியாடா. இப்ப வாழு மட்டும் இல்ல, காதையும் தொங்க வைக்கிறான். இது தமிழ்நாட்டு ஆடா, ஆந்திரா ஆடா, வட இந்தியா ஆடா எல்லாம் பாக்குறதுக்கு. சோத்திரம். இன்னைக்கு பாக்குறது மட்டும் குறையல, எல்லாம் பாக்குறோம். பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்க மாட்டான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்க மாட்டான், பார்க்க கூடாதெல்லாம் பார்க்கறான். பிரைஸ் காட். விடுறதில்ல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உணர்த்துறார், சொல்றார், விட்டு பின்பற்றினால் இந்த உலகத்தை தனக்குண்டான யாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். உலகத்தை வெறுத்து பழைய பாரம்பரியம், பழைய காரியம், உனக்கு ஆதாயம், உனக்கு மேன்மையா இருக்கிறது, பெருமையா, எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் காட். சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல,
அடுத்து 2 ராஜாக்களுக்கு வரும்போது, 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல நாம படிக்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்திலே, 2வது அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்தே படிங்க. பின்பு எலியா அவனை போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று. 6. பின்பு எலியா அவனை நோக்கி, இங்கே இரு, கர்த்தர் யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று. விடுகிறதில்லை. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அங்கேயும் சொல்றான், நான் விட மாட்டேன், பின்னாலேயே வருவேன். அப்போ எலிசா தேவனால் பயன்படுத்தப்பட்டவன். எலிசாவுக்கு என்ன தேவைன்றதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சான். எலிசா, நல்லா கவனிங்க, அந்த எலிசாவை கர்த்தர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? முதல்ல அவன் உழைக்கிறவன், வேலை செய்யறவன், களத்துல நின்னான். 2வது அவன் தாழ்மை உள்ளவன், கடைசி ஏர்போர்ட் 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். 3வது அழைப்பு கிடைச்ச உடனே, கர்த்தர் தொட்ட உடனே தேவையில்லாததையெல்லாம் விட்டு கர்த்தரை பின்பற்றினான். 3. 4வது இந்த எலிசாவை கர்த்தர் பயன்படுத்த, நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அத்தனை தீர்க்கதரிசி புத்திரர் இருக்காங்க, யாரும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லல. இவன் மட்டும் சொல்றான், நான் உம்மை விடுவதில்லை, நானும் வருவேன். அல்லேலூயா. பின்பற்றுகிறவன், அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன், விடமாட்டேன் அப்படின்னு பின்னாலேயே வர்றவன். ரூத்தும் அப்படிதான் வந்தா இல்ல, நான் உம்மை விடுவதில்லை, வந்தா வாழ்க்கை கிடைத்தது. நான் உம்மை விடமாட்டேன், பின்பற்றி வந்தான், சால்வை கிடைத்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உம்மை விடமாட்டேன் என்று கத்திக்கொண்டே வந்தாள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், சத்தமிட்டு கொண்டே வந்தால், விடமாட்டேன், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொன்ன பிற்பாடும் விடாமல் பின்பற்றி கத்திக்கொண்டே வந்தால் சுகம் கிடைத்தது, அற்புதம் கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. நீங்க விடாம பின்பற்றி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும், என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பார். சால்வ கிடைக்கணுமா சால்வ கிடைக்கும், சுகம் கிடைக்கணுமா சுகம் கிடைக்கும், வாழ்வு கிடைக்கணுமா வாழ்வு கிடைக்கும், மேன்மை கிடைக்கணுமா மேன்மை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க, எல்லாம் கிடைக்கும். விடக்கூடாது. ஆண்டவரை விட்டு உங்களை விளக்குறதுக்கு, பின்மாறி போவதற்கு, விலகி போவதற்கு சத்துரு நிறைய சோதனையை கொண்டு வருவான். வேலையை எடுத்தா சோர்ந்து போயிடுவாங்களா? நன்மைகளை இழக்க வச்சா சோர்ந்து போயிடுவாங்களா? வேலை போனா சோர்ந்து போயிடுமா? வறுமையில கஷ்டப்பட்டா சோர்ந்து போயிடுமா? எப்படி? 30 வருஷமா ஊழியத்துல இருக்கிறேன். முதல் முறை நான் சில காலம் சோர்ந்து போய் ஊழியமே வேண்டாயா போயா அப்படின்ட்டு போனப்போ ஆண்டவர் விடமாட்டேன்னு பிடிச்சார். அப்ப ஆண்டவரோட ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு நாளும் நான் 10 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு பின்னால போனன்ற சரித்திரம் இருக்கக்கூடாது. அப்படி என்ன நடத்தினா வரேன், இல்லை வரமாட்டேன்னு வானார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அப்படிதான். அல்லேலூயா. கொரோனா நாட்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் பல ஊழியர்களை தாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனா சபை ஆரம்பிச்ச பின்னால சபையில இருக்கணும். இன்னைக்கு காலையில கூட பாருங்க, அங்க போயிட்டு தான் வாரேன். 11 பேரு தான். இன்னைக்கு காலையில எல்லாம் வந்தது 10 பேரு தான் வந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமா ஒரு ஊழியத்தை செய்துட்டு வரோம். எங்க வருமானம் அவ்வளவு தெரியுமா? நாங்க காணிக்கலாம் எடுக்க மாட்டோம். உங்க பாஸ்டர் மாதிரி தான் முடிஞ்ச பிற்பாடு போட்டு போவாங்க. ஏதோ ஒரு சின்ன பெட்டி இருக்கும், திறந்து பார்த்தா மாசம் 650 ரூபா கிடக்கும். மாசத்துக்கு எங்க வருமானம் என்ன இப்போ? 650 ரூபா 700 ரூபா கிடக்கும். எப்படி வாழ்றது? எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது? 10வது வரைக்கும் என் பையனை ஐசிஐசியில தான் படிக்க வச்சேன். இப்போ 11வது ஸ்டேட் போர்டு போடலாமான்னு பார்த்தா ஒரு பக்கம் சரி ஆண்டவர் தாழ்த்துறாரு, தாழ்மையா போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் என் பையன் சொன்னான், டாடி எனக்கு லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கு, நீங்க இப்போ வேற எதுலையாவது போட்டா என் இங்கிலீஷ் எல்லாம் போயிடும் டாடி அப்படின்றான். என்ன பண்றது? ஆண்டவர்கிட்ட காத்திருந்தேன். எல்லா இடங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார்.
ஒரு இடத்துலயும் அவரை பின்பற்ற ஆரம்பித்ததுல இருந்து கர்த்தர் விடவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கும் நாகர்கோயில்ல நல்ல ஒரு ஸ்கூல்ல, நம்பர் 1 ஸ்கூல்ல, ஐசிசில தான் பையன் படிக்கிறான். ஆமென். ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர், நானே வேண்டான்னு சொன்னாலும் கூட இருக்கிறவங்க வேண்டாம், அங்கதான் படிக்கணும், அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு போட வச்சு படிக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். பின்பற்றினால், ஆண்டவரை பின்பற்றினால், ஆண்டவரை தேடினால், விடாமல் பின்பற்றினால் எல்லாம் கர்த்தர் தருவார். நம்மளை கைவிடவே மாட்டார். வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குவார், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார், மாறாவை மதுரமாக்கி தருவார். அந்த வனாந்தரத்துல தான் கொள்ளை பொருட்கள் அவர்களுக்கு கிடைத்தது. ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பாத்தீங்களா? பின்பற்றுறதை மட்டும் விடாதீங்க. உங்களை ஆண்டவரை விட்டு விலக்கி கொண்டு போய் என்னென்னமோ கொண்டு வருவான். இப்ப கூட பாருங்க, அவ்வளவு நெருக்கத்துல தான் நாங்க போறோம். ஆனா இந்த அழைப்பை விட்டு ஓடிடுவான், சபையை மூடிட்டு ஓடிடுவான். சபை உழலாம், ஊழியெல்லாம் வேண்டாம், இந்த ஜனத்தெல்லாம் நடத்த வேண்டாம், நம்ம பழைய மாதிரி நல்லா ஊர் உலகம் சுத்தலாம், நல்ல வருமானம் அப்படின்னு ஓடிடுவான். ஆண்டவர் கொடுத்த அழைப்புல நின்னு பிடிக்க ஒண்ணும் இல்லாட்டினாலும், நெருக்கமானாலும் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அவ்வளவு நெருக்கம் வரும், வறுமை கொண்டு வருவான். இதெல்லாம் நீடிக்காது, கொஞ்ச நாள் தான். எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்பான். ஆண்டவரும் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். என் பிள்ளை இந்த நேரத்துல என்ன செய்யுது, என் பிள்ளை என்ன பண்ணுது, ஓடி போதா, நிக்குதா, இல்ல பின்பற்றுதா, முறுமுறுக்குதா, கோபப்படுதா, ஒண்ணு இல்லையே. ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, நாக்கு இல்லையா, வாய் இல்லையா? எல்லாம் இருக்கு மக்கான்னு காமிச்சா நமக்கு அது இருக்க மாட்டோம். கை இருக்கு மக்கா பாரு அப்படின்னா நம்ம இருக்க மாட்டோம்ல. நமக்கு அப்ப கை இல்லையா, கால் இல்லையானோ? எல்லாம் இருக்கு. அவர் எல்லாம் தெரியும். அவர் ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு வேடிக்கை பார்க்கல, எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார். என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆகார் சொன்னா துரத்தனதான் அவரு தான். அங்கேயும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார், வழியில ஓடி வரும்போதும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார், வனாந்தரத்துல அலைந்து திரியும் போதும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். இனி அலைந்து திரிய பலனும் இல்ல, அலைவதற்கு இடமும் இல்ல என்று சோர்ந்து போய் உட்கார்ந்தப்பையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். இனி மரணத்தை தவிர எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை என்று இருந்த போதும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று அறிந்தவள் சொல்றா, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். அவர் பார்த்துட்டு என்ன செய்தார்? புறவை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. பின்பற்றி பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். இப்படி விடாமல் பின்பற்றினான். இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது. எலியா கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்ப அவன் சொல்றான், உம்முடைய ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டான் பாருங்க. எலியா செய்யற ஊழியத்தை அடுத்து நான் செய்யணும்னா எனக்கு பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஸ்தானமான வேண்டாம், தலைவர் பதவி வேண்டாம், பெரிய பெரிய பொறுப்பு வேண்டாம், எனக்கு கிருபையும் வரமும் போதும். கர்த்தரை மகிமைப்படுத்த, ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்த, தேசத்தை கலக்க, அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனத்தை விடுதலையாக்க எனக்கு வரங்கள் வேண்டும், வல்லமை வேண்டும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தேவ கிருபை வேணுமா? வல்லமை வேணுமா? வரங்கள் வேணுமா? மகிமை வேணுமா? தேவ பலன் வேணுமா? என்ன வேணும்? தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க வந்திருக்கிறார். எலியா கிட்ட கேட்கிறான். ஆஃப்டர் ஆல் ஒரு எலியா கிட்ட கேட்டான். நாசில சுவாசம் உள்ள மனிதன் தான் எலியா. எலியா கிட்ட கேட்ட உடனே எலியா சொல்றார், நீ கடினமான காரியத்தை கேட்டது ஒண்ணு சாதாரணமானது அல்ல. ராமன் கேட்டது நல்ல பக்காவா சூப்பரா கடினமானதை கேட்டான். ஆனாலும் கிடைக்காததல்ல, கடினம் தான், ஆனால் சாத்தியமாக கூடியது. சாத்தியமாகாதது ஒண்ணுமே இல்லை. நீ எவ்வளவு பெரிய காரியத்தை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர்.